ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி சண்டே எப்படி போயிட்டுருக்கு? உங்கள் எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கா? என்ன சமையல் பண்ணிங்க? என்ன ஸ்பெஷலாக சமையல் பண்ணிங்க? சாப்பிட்டீங்களா? எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீட்டில் என்ன சமையல் சொல்லிட்டு பார்க்கலாமா? சிக்கன் பிரியாணிங்க. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நல்ல உதிரியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. வழக்கத்துக்கு மாறாக கூடுதல் சுவையாக இருந்தது. எப்படி செஞ்சேன்? எப்போவுமே செய்கிற மாதிரி தான் செஞ்சேன். ஆனால் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கூடவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரை சிக்கன் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த தொக்கே இல்லாத மாதிரி சூப்பராக ட்ரையாக பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. குழந்தைங்களுக்கு இந்த சிக்கன் ஃப்ரையும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கூடவே பார்த்திங்கன்னா பாயில்டு எக்கு, ரைத்தா, ஆனியன் ரைத்தா, இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் ஐட்டம். இந்த சீசனுக்கு சிக்கன் கிரேவி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் நேரம் ஆனதுனால தயிர் பச்சடியே வச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வடிச்சிருந்தேன். ஒயிட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருந்தேன். இந்த ரசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு ஜாஸ்தியாக போட்டு வச்சுருந்தேங்க. ஏன்னா எல்லாருக்குமே வீட்டில் கோல்டு, அதனால மிளகு ரசம் வச்சுருந்தேன். கூடவே பார்த்திங்கன்னா செவ்வாழை. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல். சரி, வாங்க தட்டில் போட்டுடலாம். உதிரியாக ஃபஸ்ட்டு பிரியாணியை தட்டில் போட்டாச்சு. நல்லாயிருக்கா? சாப்பிட்டு பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருந்தது. கூடவே பார்த்திங்கன்னா பாயில்டு எக்கு கூட என் பசங்க அப்படியே பாயில் பண்ணி வச்சா சாப்பிட மாட்டேங்கிறாங்கங்க. ஃப்ரை பண்ணி வச்சா தான் சாப்பிட்றாங்க. பாயில்டு எக்கு வச்சாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை. இந்த சிக்கன் ஃப்ரையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா தூக்கலாக போட்டு செஞ்சுருந்தேன். நல்லா இருந்தது. அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அடுத்ததாக தயிர் பச்சடி வச்சிடலாம். தயிர் பச்சடிலாம் தொடவே மாட்டேங்கிறாங்க இந்த கிளைமேட்டுக்கு. கிரேவி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எல்லாமே சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் தொக்கு, சிக்கன் ஃப்ரை அப்படின்ட்டு இன்றைக்கி சிக்கன் கிரேவி வைக்கலை. தயிர் பச்சடியே வச்சாச்சு. அவ்வளோதாங்க. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தேவைப்பட்டால் ஒயிட் ரைஸ் வேணுன்றவங்க ஒயிட் ரைஸ் போட்டுக்கிட்டோம், ரசம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ஃபைனலாக ஒரு அரை டம்ளர் ரசமாவது குடித்தாதான் இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சுமாராக ஆகும் உடம்பு. இல்லைன்னா அவ்வளோதான். சரி, நான் கிளம்புறேன். பாய்.